ஹாய் தளபதி ஆன்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜய் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் 10 நாட்களுக்கு முன்பு கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க துரதிர்ஷ்டவசமாக, அதாவது கூட்ட நெரிசலில் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தாங்க. ஸோ அந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸோ அதனைத் தொடர்ந்து நம்ம தளபதி விஜய் பற்றியும் தாவேகா கட்சி பற்றியும் பல பிரபலங்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்த நிலையில் தற்பொழுது பிரபல காமெடி நடிகர் ஒரு மிகப்பெரிய காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் விட எனக்கு தான் ரசிகர்கள் கூட்டம் அதிகம். ஸோ அதனால் அவர் எந்த தொகுதியில் 2026 எலெக்ஷனில் நிற்கிறாரோ அவரை போட்டிட்டு நான் அதே தொகுதியில் நின்னா அவரை தாண்டி நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியான விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல காமெடி நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர் தான். ஸோ இவரை நீங்கள் பல படங்களில் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நடிகர் சந்தானம் நடித்த கண்ணா லட்டு திங்க ஆசையா படத்தில் ஒரு மிகப்பெரிய காமெடி ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படம் அந்த படத்தில் மிகப்பெரிய காமெடி ஒர்க் அவுட் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணமே இவர் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட நடிகர் இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காமெடி ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, தற்போது சீனிவாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா பட வாய்ப்புகளிலிருந்து, வருமானத்திலிருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கிறதா சில மாதங்களுக்கு முன்பு தகவல் வெளியானது. ஸோ இந்த நிலையில் இவர் இப்படி ஒரு அறிக்கையை விலகிட்டு இருக்கிறது ரொம்ப காமெடியான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி பல சமயங்களில் பல நடிகர்களை தன்னோட ஒப்பிட்டு இவர் தன்னை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்திக்கிட்டு வருவார். ஸோ அந்த வகையில் தான் தற்போது விஜயும் சம்மந்தப்படுத்தி தன்னை இவர் அடையாளப்படுத்திக்கிட்டு ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இவர் இப்படி பேசினதை பார்த்திங்கன்னா அனைவரும் மத்தியிலும் ரொம்ப காமெடியும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.